மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் இன்றைய தினம் நேரடியாக சென்று பார்வையிட்டார். அத்துடன் மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள பிரதேசங்களை பார்வையிட்ட அவர் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருடனும் கலந்துரையாடினார். மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மேற்படி கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், மன்னார் மாவட்டத்தில் இந்த 2-3 நாட்களாக பெய்து வருகின்ற கடும் மழை காரணமாகவும் மக்கள் 7500 குடும்பங்கள் மத்தியிலே வீடுகளை இழந்து மன்னார் பிரதேச எல்லைக்குள் மாத்திரம் பல கஷ்டங்களோடு 2-3 தினங்களாக சமைக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். இது சம்பந்தமாக அரசாங்க அதிபரையும் சந்தித்து மக்களையும் சந்தித்து பேசினோம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டைரக்டர் ஜெனரலோடும் தொலைபேசியிலே பேசி, அதே போல அதுக்கு பொறுப்பான நிதிக்கு பொறுப்பான மேலதிக செயலாளரும் பேசி இந்த மக்களுக்கு அவசரமான உணவுகளை வழங்குவதற்கும் சமைத்த உணவுகளை 3 நாட்களுக்கு வழங்குவதற்கும் அதே போல டைஜஷன் வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்வதோடு இந்த தண்ணீரை ஓட விடுவதற்கான ஏற்பாடுகளை பிரதேச செயலகம், பிரதேச செயலாளர், அதே போல ஆர்டிஏ, ஆர்டிடி போன்ற அமைப்புகளை இணைத்துக் கொண்டு இந்த பணிகளை செய்யுமாறு அரசாங்க அதிபரிடத்திலே வேண்டுகோள் விடுத்தோம். அதே போல அவர்களும் அந்த பணிகளை செய்து வருகிறார்கள். அந்த பணிகளை முன்னெடுப்பதற்கு தேவையான நிதி வசதிகளை வழங்குமாறு அரசாங்கத்திடத்திலும் எழுத்து மூலமாகவும் நேரடியாக தொலைபேசியிலும் நான் வேண்டியிருக்கிறேன். நிலைமை மிக மோசமாக இருக்கிறது என்பதை நான் டைரக்டர் ஜெனரலுக்கு தொலைபேசியிலே தற்பொழுது டிசாஸ்டருக்கு பொறுப்பானவருக்கு தெரியப்படுத்தினோம். அதே போல வருகின்ற இன்று நாளை தினங்கள் மிகவும் ஒரு ஆபத்தான நிலைகளாக இருப்பதனால் இது சம்பந்தமாக பாதுகாப்பு தரப்பையும் சேர்த்துக் கொண்டு இந்த தண்ணீரை ஓட விடுவதற்கும் மக்களை பாதுகாப்பதற்கும் மக்களுக்கு தேவையான உணவை 3 நேர சமைத்த உணவுகள் 3 நாட்களுக்கு, அதுக்கு பிறகு பிரதேச செயலாளருக்கு உரிமை இருக்கிறது கொடுப்பதற்கு, அதற்கு மேலதிகமாக தேவை என்றால் அரசாங்க அதிபருக்கு அதிகாரம் இருக்கிறது இன்னும் 4 நாட்களுக்கு 3 நேரமும் சமைத்த உணவை வழங்குவதற்கும், அதன் பிறகு தேவை என்றால் 2 கிழமைக்கு ட்ரை ரேஷன் கொடுப்பதற்கும் அனுமதி இருக்கிறது. நான் இதற்கு முன்னர் இதுக்கு பொறுப்பான அமைச்சராக இருந்திருக்கிறேன். எனவே அது சம்பந்தமாக அரசாங்க அதிபரிடத்திலே வேண்டினேன். அவசரமாக மக்களுக்கு இதுவரை பாடசாலையில் இருக்கின்ற மக்களுக்கு மாத்திரம்தான் உணவுகள் வழங்கப்படுகிறது. வீடுகளில் அதாவது வெளியேற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற 7500 குடும்பங்களில் 6500 குடும்பங்களுக்கு உணவுகள் வழங்கப்படவில்லை. எனவே அது சம்பந்தமாக அவசரமாக கிளஸ்டர் போன் பண்ணி அதை மக்களுக்கு உலர் உணவுகளை வழங்குவதற்கான ஏற்பாட்டை அல்லது சமைத்த உணவுகளை வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்யுமாறு கேட்டிருக்கிறோம். அதுபோல 2-3 பேக்கரிகள் தான் மன்னாரில் இருக்கிறது. அதிலே 2 பேக்கரி சீல் வைக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாகவும் டாக்டரோடும் நாங்கள் பேசினோம். அவசரமாக அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து மக்களுக்கு தேவையான சாப்பாடு வசதிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடை செய்யுமாறு வேண்டி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.